சிஸ்டர் குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர், குசியா இருக்கேன். ஸோ இந்து சகோதர சகோதரிகளுக்கு இனிய பொங்கல் தைத்திருநாள் வாழ்த்துக்கள். ஸோ இப்போ நம்ம பைபிள் பழைய ஏற்பாடு யோபு 16 பார்க்குறோம். இதுவரைக்கும் நடந்தது எல்லாத்தையும் இழந்த யோபுக்கு ஆறுதல் சொல்ல வந்த நண்பர்கள் பேசுற வார்த்தை இவருக்கு ஆறுதலாக அனுபவமாகல, ஈட்டியால குத்துறா மாதிரி அனுபவமாகுது. நம்ம ஜென்ரலாவே வீட்டுல உடம்பு சரியில்லாம படுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அப்பதான் சொல்லுவாங்க, யார் இதெல்லாம் பண்ண சொன்னது, இப்பவே சொன்ன கேட்டாதானே, அப்பதான் சொல்லுவாங்க எல்லாமே. அந்த மாதிரி இது நடந்துட்டு இருக்குது. சோ அப்ப யோபு சொல்றாரு, அதுல குறிப்பாக 15ல நீனா கடவுளோட புத்திசாலியா, கடவுள்ல தப்பு பண்றாருன்னு நீ சொல்றியா, தப்பு பண்ணவங்களுக்கு அமைதியா இருக்கும் பொழுது தண்டனை வரும், பாழா போன வீட்டுல அவன் இருப்பான், அவனை அக்னி ஜுவாலை தப்ப விடுறது கிடையாது, அவனுடைய மரங்கள்ல பச்சை கூட இருக்காது, காஞ்சி போயிடும், பிஞ்சுகள்ல திராட்சை விழுந்துரும், அந்த மாதிரி அவனுடைய நிலை இருக்கும். அதே மாதிரி அநியாயத்தை கர்ப்பந்தரித்து அநியாயத்தை அக்கிரமத்தை பெறுகிறான் அப்படின்னா அவனுக்கு பிறக்கிறதெல்லாம் மாயை தான் அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தாங்க. இப்ப அதிகாரம் 16ல யோபு சொல்றத நம்ம பார்க்க போறோம். சிஸ்டர் சொல்லுங்க. அதற்கு யோபு பிரதியுத்தரமாக, இப்படிப்பட்ட அநேக காரியங்களை நான் கேட்டிருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் அலற்றுண்டாக்குகிற தேற்றரவாளர். காற்றை போன்ற வார்த்தைகளுக்கு முடிவிராதோ? இப்படி நீ உத்தரவு சொல்ல உனக்கு துணிவு உண்டானதென்ன? உங்களைப் போல நானும் பேசக்கூடும். நான் இருக்கும் நிலைமையில் நீங்கள் இருந்தால் நான் உங்களுக்கு விரோதமாக வார்த்தைகளை கோர்த்து உங்களுக்கு எதிராக தலையை துலுக்கவும் கூடும். ஆனாலும் நான் என் வாயினால் உங்களுக்கு திறன் சொல்லுவேன். என் உதடுகளின் அசைவு உங்கள் துக்கத்தை ஆற்றும். நான் பேசினாலும் என் துக்கம் மாறாது. இது வரைக்கும் சோ இதுல இதுவுமே ஜென்ரலா நடக்கிற விஷயம்தான். நமக்கு ஒருத்தர் துக்கம் கொடுக்கும் பொழுது அவங்க வார்த்தையை நம்மளை காயப்படுத்தும் போது நம்ம தெளிவா சொல்லுவோம், இப்படி இப்படி சொல்லியிருக்கலாம்ல, இது தப்புப்பா, நீ இப்படி சொல்லிருக்கலாம்ல, ஆனா இவர் எப்படி பேசுறாரு அப்படின்னு அந்த நேரம் தான் சொல்லுவோம். ஆனா அந்த நேரத்துல அப்படி பேசுவோமான்றது வேற விஷயம். ஆனா இவரு சொல்றாரு, இதே நிலை உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்க ஆறுதல்ன்ற பேர்ல எனக்கு இன்னும் காயத்தை தான் ஏற்படுத்திட்டு இருக்கிறீங்க, உங்க வார்த்தையை நிறுத்திக்க மாட்டீங்களா, இந்த மாதிரி வார்த்தைய எப்படி பேசுறீங்க, உங்க நிலைமையில நான் இருந்தா இந்த மாதிரி என்னாலையும் பேச முடியும், ஆனா நான் அப்படி பண்ண மாட்டேன், உங்களுக்கு ஆறுதல் தான் சொல்லுவேன், என் வார்த்தை உங்க துக்கத்தை ஆத்துற மாதிரி பேசுவேன் அப்படின்னு சொல்றாரு. இதுல ரெண்டு பக்கத்து விஷயத்திலுமே ஞானம் இருக்குது. ஆனா அந்த நேரத்தில் நாம அதை அப்ளை பண்றோமா அப்படிங்கறதுதான் முக்கியம். ஓகே சிஸ்டர், 6வது. நான் பேசினாலும் என் துக்கம் மாறாது. நான் பேசாமல் இருந்தாலும் எனக்கு என்ன ஆறுதல்? இப்போது அவர் என்னை இழைத்து போக செய்தார். என் கூட்டத்தை எல்லாம் பாழாக்கினீர். நீர் என்னை சுருங்கி போக பண்ணினது அதற்கு சாட்சி. என் மெலிவு என்னில் அத்தாட்சியாக நின்று என் முகத்துக்கு முன்பாக உத்தரவு சொல்லும். என்னை பகைக்கிறவனுடைய கோபம் என்னை பீறுகிறது. என் பேரில் பற்கடிக்கிறான். என் சத்ரு கொடிய கண்ணினால் என்னை பார்க்கிறான். எனக்கு விரோதமாக தங்கள் வாயை விரிவாய் திறந்தார்கள். நிந்தையாக என்னை கன்னத்தில் அடித்தார்கள். எனக்கு விரோதமாக ஏகமாய் கூட்டம் கூடினார்கள். ஓகே சிஸ்டர், இது 10 வரைக்கும் பார்க்கலாம். சோ இதுல என்னன்னா, நான் பேசினாலும் என் துக்கம் போக போறதில்லைன்னு எனக்கும் தெரியும், பேசாம இருந்தாலும் எனக்கு ஒன்றும் ஆறுதல் வரப்போறது கிடையாது. சோ அதனால நான் புலம்புறேன், என்னுடைய ஆதங்கத்தை கொட்டுறேன் அப்படின்ட்டு சொல்றாரு. சோ கடவுள் எனக்கு எதிராக செயல்படுறாருன்றதுக்கான ஒரு சாட்சி என் உடம்பே சொல்லும். எனக்காக இருந்த எல்லாத்தையும் அழிச்சு போட்டுட்டாரு. சோ இப்ப என்னை யாரெல்லாம் பகைக்கிறாங்களோ அவங்களுடைய
கோபம் என்னை பீறுகிறதுன்ற, என் என் பேரில் பற்கடிக்கிறான். சோ இன்னும் நாசமா போகணும் அப்படின்னு நினைக்கிறான். இது பத்தாது அப்படின்ட்டு. சோ இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இவர் நல்லவராக இருந்தால் இவருக்கு ஏன் பகைவன் வரப்போறாங்க இல்லையா? சோ நல்லவனாக யாருக்கும் துக்கம் கொடுக்காத ஒருவருக்கு எப்படி பகைவன் வர முடியும்? சோ என் சத்ரு கொடிய கண்ணினால் என்னை பார்க்கிறான். இல்ல இன்னும் கூட அவனுடைய கண்ணுல வந்து கருணை வரல. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டா கூட இன்னும் அவன் நாசமா போகணுன்றது அந்த கண்ணுல அந்த நெருப்பு தெரியுது அப்படின்னு சொல்றாரு. எனக்கு விரோதமாக எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அவனுக்கு இது வேணும்டா, இன்னும் ஆட்டம் போட்டான்டா அப்படிங்கிற மாதிரி. சோ அவர்களுடைய வார்த்தைகள் ஒண்ணு என்ன கன்னத்துல பளிர் பளிர்னு அரைகிற மாதிரி இருக்கு. சோ எல்லாம் ஒண்ணு சேர்ந்து எனக்கு எதிராக பேச ஆரம்பிச்சுட்டாங்க. சோ அடுத்தது சொல்றாங்க, யோபு சொல்றான், தேவன் என்னை அநியாயக்காரன் வசமாக ஒப்புவித்து துன்மார்க்கரின் கையில் என்னை அகப்பட பண்ணிட்டாரே அப்படிங்கிறாங்க. சோ இப்ப என்னன்னா இந்த விஷயம் அநியாயக்காரன் வசமாக ஒப்புவித்துன்றது அந்த இதெல்லாம் ஒட்டகத்தை திருடிட்டு போறது, ஆட்டை திருடி போடுறது. சோ இவங்களை சொல்லலாம். பட் ஆனா இது நிஜத்தில் நடந்த சம்பவம் கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும். அப்ப அநியாயக்காரன் வசத்தில் ஒப்புவிச்சிட்டாருன்னும் போது ஒவ்வொருத்தரும் அந்த கஷ்டப்படுறாங்களே, கொடுமையான மாமியார் அல்லது கொடுமையான மருமகள் எல்லாமே அப்படிதான் இருக்கிறாங்க. அல்லது மகன், கூட பிறந்தவங்க. இந்த இப்போத்தைய விஷயம் தான் இது ஆக்சுவலா. எப்போ நடந்த விஷயம் கிடையாது. சோ அப்ப மனிதர்களுடைய நிலை இப்படி இருக்குது. குறிப்பாக ஆண்கள் கூட வெளியில வந்துருவாங்க. பெண்களால வரவும் முடியாத ஒரு நிலையாக இருக்கும் இல்லையா? இப்ப புருஷனோட சண்டை போட்டு பெரும்பாலும் பிரிஞ்சிடுறாங்க இல்லையா? இப்பெல்லாம் பிரிஞ்சு வீட்டுக்கு வரும்பொழுது அங்க எவ்வளவு அண்ணி கொடுமையை அனுபவிக்கணும். அண்ணன் வீட்டுல இருப்பாங்க. சோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதே மாதிரி ஒரு தவிர்க்க முடியாத வியாதியெல்லாம் வந்தா கல்யாணம் கூட பண்ண மாட்டாங்க இல்லையா? சோ அப்பா அம்மா கிட்ட இருப்பாங்க. அப்பா அம்மா ஒரு அப்பாவும் இல்லாத ஒரு வீடு அப்படின்னா கூட பிறந்தவங்க தான் கவனிச்சுக்கணும். சோ சில சமயம் கூட பிறந்தவங்களுக்கு வந்து அம்மாவுக்கு பிடிக்காம இருக்கலாம். நமக்கு எதுவும் பண்ணலைன்ற கடுப்புலயும் இருக்கலாம். சோ அப்ப அவங்களால தப்பிக்க முடியாத ஒரு நிலையில சிக்கிட்டு இருப்பாங்க. சோ இப்படி ஒவ்வொருத்தருடைய பிரச்சனையும் நீங்க கேள்விப்பட்டதா அல்லது நீங்களே அதுல இருந்தாலும் இதுல பொருத்தி பார்த்துக்கலாம். துன்மார்க்கரின் கையில் என்னை அகப்பட பண்ணிட்டாரு. சோ இது எல்லாமே வந்து ஒரு அறியாமை. இது எல்லாமே நாம செய்த கர்மத்தின் காரணமாகத்தான் நடக்குது. பட் அதை அந்த நேரம் அவரால ஏத்துக்கக்கூடிய மனநிலை இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி நேரத்துல எல்லாரையும் சொல்ல முடியாது. பட் பெரும்பான்மையானவர்களுக்கு வந்து கோபம் வரும். ஒரு சிலர் அதை புரிஞ்சுக்குவாங்க. உதாரணத்துக்கு மகாபாரதத்துல வந்து சத்தியவதி சாந்தனு மகாராஜா உடைய 2வது மனைவி. ஏற்கனவே சாந்தனு மகாராஜாவுக்கு கங்காதேவியோட கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கும். அதுதான் பீஷ்ம பிதாமகர். அவருக்கு வந்து அடுத்த ராஜா ஆகிறதுக்கு முன்னாடி அந்த இளவரசன் அந்த பட்டம் சுட்டிடுவாங்க, யுவராஜன்ட்டு. சோ அப்படின்னா அவர் தான் ராஜா. ஆனாலும் என்ன ஆயிடுதுன்னா அதுக்குள்ள அப்பாவுக்கு காதல் வந்துடுது. அந்த பொண்ணு கேட்க போனா அவங்க அப்பா சொல்றாரு, இத்தனைக்கும் அவர் மீனவ பெண் தான். அவங்க அப்பா சொல்றாரு, என் பொண்ணு வந்து என் பொண்ணுக்கு பிறக்கிற குழந்தை ராஜா ஆகும்ட்டு ஜோசியத்துல இருக்குது. ஆனா உங்க பையன் தான் ஆல்ரெடி ராஜா ஆகுறதுக்கு பிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னானே, இவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம வந்துடுறாரு. அப்ப இதை தெரிஞ்சுக்கிட்டு பீஷ்ம பிதாமகர் ஏன் அப்பா கஷ்டப்படுறாரு அப்படின்ட்டு போய் கேட்கிறார். கேட்கும் பொழுது இதுதான் விஷயம்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் அந்த இடத்துக்கு வரமாட்டேன், உங்க குழந்தையே ஆகட்டும், உங்க பொண்ணு கொடுங்க எங்க அப்பாவுக்கு அப்படின்னுவாரு. அப்பா நீ வரமாட்டேன்னு சொன்னாலும் நாளைக்கு உன் குழந்தை வந்து நிக்கும்ல போட்டிக்கு அப்படின்னு கேட்கும்போது, இது நல்ல பாயிண்ட், நான் கல்யாணம் பண்ணாதானே குழந்தை பிறக்க, நான் கல்யாணமே பண்ண மாட்டேன், பிரம்மச்சாரியா இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் தான் கல்யாணம் ஆயிடும். அப்பதான் உங்க அப்பா வந்து சாகா வரம் கொடுப்பாரு, இப்படி எனக்காக உன் வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டேன்ட்டு. அப்ப என்ன ஆகுதுன்னா அதற்கு பிறகு இவங்களுக்கு குழந்தை பிறக்குது இல்லையா? சத்தியவதி சாந்தனு மகாராஜாவுக்கு பிறக்கிற குழந்தைகள் பெருசா ஆயிடுவாங்க. ஆனா அப்புறம் ஒருத்தன் யுத்தத்துல இறப்பான், ஒருத்தன் நோய் வந்து இறப்பான். சோ அப்பெல்லாம் சத்தியவதி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா,
இன்னும் எத்தனை இந்த மாதிரி பிரச்சனையை நான் சந்திக்க போறேன் பீஷ்ம பிதாமகருக்கு நான் செய்த பாவத்திற்காக. அப்ப ஒரு செகண்டும் நான் செய்த பாவத்திற்காக தான் இது நடக்குதுன்னு அவங்களுக்கே தெரியும். எப்ப தெரியும்னா இந்த ஞானத்திலே மூழ்கினால் தெரியும். பிரம்மகுமாரிகள் மூலமாக இறைவன் கொடுக்கிற ஞானத்துல மூழ்கும் பொழுது, இல்ல அல்லது இந்து மதத்துல அது இருக்கு இல்லையா, கர்மத்தின் விதின்றது. சோ அப்ப தெரியும். இது இல்லாம முன் ஜென்மத்திலும் பாவம் செஞ்சிருப்போம், அதுவும் இருக்குது. முன் ஜென்மத்துல ஏதோ ஒண்ணு பண்ணிருப்பேன். ஆனா அது என்ன பண்ணீங்கன்றது வெளி உலகத்துக்கு ஆனா தெரியாம இருக்கலாம். உங்களுக்கும் கரெக்டா என்னன்னு தெரியாம இருக்கலாம். ஆனால் அந்த குணம் உங்களுக்கு இப்ப இருக்கும். அதை தூண்டக்கூடிய சூழ்நிலையும் வரும். குறிப்பாக இந்த பிரச்சனை வரும்போது அப்படி கோபம் வர்றது, அப்படியே உனக்கு கொலை பண்ணிடலாமான்னு தோன்றது, இதெல்லாம் நீங்க பண்ணியிருப்பீங்க. அதுக்காக தான் இது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தள்ளப்பட்டிருக்கிறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சோ அந்த அந்த ஞானம் இல்லை அப்படின்னும் பொழுது, இந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கும் பொழுது கடவுளை திட்டுறதை தவிர வேற வழி கிடையாது. ஏன்னா துக்கம் கொடுக்கறதெல்லாம் கடவுள்னு வேற நம்பிடுறான். துக்கத்தை கடவுள் கொடுப்பதில்லை. நீங்க செய்த கர்மத்தின் விதிப்படி நடக்குது. கடவுளுடைய வேலை என்னன்னா, கடைசி 100 வருடம் உலகம் அழியறதுக்கு கடைசி 100 வருடம் முன்பு இந்த பூமிக்கு வந்து இந்த 5000 வருட காலச்சக்கரம் பூமிக்கு வந்து ரகசியத்தை சொல்றாரு. இதை சொர்க்கமா தான் நான் படிச்சேன். இதை நரகமாக்குனதுக்கு காரணம் காம கோபம் பற்றி பேராசை அகங்காரத்துக்கு விழுந்துட்டீங்க. காரணம் உடம்புன்னு நினைச்சிட்டீங்க. அதுதான் மாம்சமானவர்னு பைபிள்ல இருக்கும். அப்ப வேற இதுக்கு ஆப்போசிட் என்ன? சொர்க்கத்துல ஆத்ம உணர்வுல இருக்குங்க. அதாவது உயிர். அது பூர்வமத்தில் நட்சத்திரமா ஜொலிக்கினால்தான் இங்க போட்டு வைக்கிற பழக்கம் இருக்கு. சோ அந்த ஆத்மான்ற உணர்வுலேயே ஒருவரை ஒருவர் பார்ப்போம். ஆத்மா தான் கண் வழியா பார்க்குது, வாய் வழியா பேசுதுன்ற கவனம் சதா இருக்கும் சொர்க்கத்துல. சோ அதை நாம மறந்துடுறோம். 2500 வருஷம் கழிச்சு உடல் உணர்வுல வரும்போது தான் காம கோபம் பற்றி பேராசை அகங்காரத்துல வசப்பட்டு நிறைய பாவம் செஞ்சிட்டோம். அதற்கான தண்டனை தான் பலவிதமாக அனுபவிக்கிறோம். இயற்கை சீற்றம், நோய்கள். சோ இது அதுல ஒரு சில பிரச்சனைகளை யோபு அனுபவிக்கிறார். சோ தான் செய்த தவறு அவருக்கு ஞாபகம் இல்லாத காரணத்தினால நடக்கிறதுக்கெல்லாம் கடவுள் தான் காரணம் கிறிஸ்தவ மதத்திலும் முஸ்லிம் மதத்திலும் இந்து மதத்துல கூட ஓரளவுக்கு போட்டிருக்கிறதுனால மனிதர்கள் இப்படி கடவுளை குற்றம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சோ செய்தது நாம அப்படிங்கிறத உணரணும். உணரலன்னா என்ன ஆகுன்றதுதான் இது. துன்மார்க்கர் கையில ஒப்படைச்சிட்டாரு, திடீர்னு வந்து உங்க சொத்தை அபகரிக்கிறாங்க, உங்க ராஜ்யத்தை அபகரிக்கிறாங்கன்னா ஏதோ ஒண்ணு பண்ணிருப்பீங்க. உதாரணத்துக்கு தாவீது மகாராஜா வந்து அவரு என்ன சொல்றது, ஒரு ஆடு மேய்க்கிற பையன் அவன். அந்த பையனை பெரிய ராஜாவாக்குறாரு கடவுள். ஆனா ராஜா ஆனதுக்கு அப்புறம் அவன் இன்னொருத்தருடைய மனைவியின் மீது ஆசைப்பட்டு அவளை வர சொல்லி கற்பழிச்சிடுறான். அந்த அது யாருடைய மனைவினா அவனுக்கு கீழே வேலை செய்யற போர் வீரனுடைய மனைவி. சோ அப்ப அவனை பார்க்க இவனுக்கு மனசாட்சி உறுத்துது. அப்ப என்ன பண்றான், போர்ல வந்து எதிரிகள் பலமாக இருக்கிற இடத்துல அவனை விட்டுட்டு நீங்க வந்துடுங்க, அந்த மாதிரி இடத்துக்கு இட்டுட்டு போய் அவனை போர் பண்ண வைங்கன்ட்டு. நம்மளா சாகடிக்கூடாது, அவனா சாகணும்ட்டு. சோ அது ஒரு பாவம் தானே. அதுக்கான தண்டனை தான் பிற்காலத்துல அவன் பயங்கரமான தண்டனை. அவனுடைய மகனே வந்து ராஜ்யத்தை அபகரிப்பான். அவனுடைய மகன் அவனுடைய மனைவிகள் எல்லாரோடையும் காமத்துல ஈடுபடுவாங்க அந்த ராஜ்யத்தை பிடிக்கிறதுக்காக. அந்த மகனுக்கு பயந்துட்டு ஓடி ஒளிவான், நம்மளை வெட்டிடுவாங்களோ அப்படின்ட்டு. சோ அந்த பாவத்துக்காக அது நடக்குது. கடவுள் சும்மா பைத்தியக்காரத்தனமா பண்றது கிடையாது. சோ இது வந்து ஒரே ஜென்மத்துல இருக்குது. பட் பல ஜென்மத்து விஷயம். ஏன்னா ஊனமாவே பிறக்கும் பொழுது அப்ப நீங்க என்ன சொல்ல முடியும்? குழந்தை பிறக்கும் போதே இறக்குறது, இதெல்லாம் அது முன்ஜென்மத்து பாவம். நான் சுகமாய் வாழ்ந்திருந்தேன், அவர் என்னை அத சொல்றாரு பாருங்க. நான் சுகமாய் வாழ்ந்திருந்தேன், என்னை நொறுக்கிறாரே, பிடரிய பிடிச்சு தன்னுடைய அம்புக்கு இலக்கா என்னை நிறுத்துறாருன்ற. என்னை பார்த்து அம்பு விடுறதுக்கு என்னை இப்படி பயன்படுத்துறாரு. அதாவது கடவுள் வந்து என்னை இலக்கா வச்சிட்டாரு, டார்கெட் பண்ணிட்டாரு. சொல்லுவாங்க இல்லையா, ஸ்கூல்ல காலேஜ்ல வேலை பார்க்குற இடத்துல அவன் என்னையே டார்கெட் பண்ணிட்டு இருக்கிறான்னு. அந்த மாதிரி என்னை இலக்கா வச்சிட்டாரு கடவுள் அப்படின்னு சொல்றாங்க. சோ எல்லா வில்லாளர்களும் என்னை சூழ்ந்துகிட்டு என்னை வந்து அந்த போர்டு இல்லையா, அம்பு விடும்போது ஒரு போர்டு வச்சிருப்பாங்களே இலக்காக வச்சு அடிக்கிறதுக்கு, அந்த மாதிரி வச்சிட்டாங்க. என்னுடைய உயிரையே தரையில ஊற்றிட்டாரு. நொறுக்குதல் மேல நொறுக்குதல் வந்துகிட்டே இருக்குது. ஒரு பராக்கிரமசாலி மாதிரி எல்லாத்தையும் இழந்திருக்கிற என் மேல வந்து பாயிறாரு கடவுள் அப்படின்னு சொல்றாரு. சோ நல்லா இருந்த நான் இப்படி ஆகி இருக்கிறேன். இப்ப நல்லா இருக்கும்போது கொடுத்தது கடவுள்னு இவரு தான் சொன்னாரு. நல்லதை கொடுத்த கடவுள் கெட்டதை கொடுத்தாலும் ஏத்துக்குவோன்னு இவரு தான் சொன்னாரு. ஆனா ஒரு லெவலுக்கு மேல போகும்பொழுது
புலம்புற ஸ்டேட் வருது. ஸோ அந்த நிலை வராம இருக்கணும்னா மனம் திடமாக இருக்கணும். அந்த மனம் திடமாக இருக்கிறதுக்கு தான் கடவுள் சொல்றாரு, என் ஒருவனின் நினைவிலே இருங்க ஆத்மான்னு உணர்ந்த மறுபடியும். ஸோ அப்ப இறைவன் நினைவுல இறைவனுடைய ஞானத்தை கேட்கணும். நேரடி ஞானத்தை, மனிதர்கள் உருவாக்கிய மதத்தின் ஞானத்தை கிடையாது. கடவுள் நேரடியா இப்ப வராரு. கடைசின்னு ஒரு வருடம், இறுதியில் வருவாருன்னு சொல்லியிருக்கிறாங்களா, இப்ப வந்துட்டார். வந்து 88 வருஷம் முடிய போகுது. அந்த ஞானம் தான் பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்துல முற்றிலும் இலவசமா கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்ல இருக்கு. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். நீங்களே கூகுள் பண்ணி கூட பார்க்கலாம். ஸோ அதை அவசியம் படிங்கள். அதான் கடவுளுடைய ஞானம். என்னன்னா 5000 வருட காலச்சக்கர ஞானம் தான். சொர்க்கம் நரகம் ஆயிடுச்சு, நரகமா ஆக்கிட்டீங்க உடல் உணர்வுல வந்து காமம் கோபத்துல விழுந்ததுனால. இப்ப அதை வெல்லணும்னா மீண்டும் ஆத்ம உணர்வுக்கு வரணும். ஆனா அந்த சக்தி இல்லை. அந்த சக்தியை நிரப்புறதுக்கு பரமபிதாவை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். இவரைத்தான் சிவன் இந்துக்களும் அல்லான்னு முஸ்லிம்களும் சொல்றாங்க. கடவுள் ஒருவர் தான், மதத்துக்கு ஒரு கடவுள் எல்லாம் கிடையாது. ஸோ அந்த பைபிள்ல பாத்தீங்கன்னா அதையும் தவறா போட்டுருக்காரு. நிறைய கடவுள் இருக்கிற மாதிரி, அந்த அந்நிய தேவனை வழிபட்டால் எனக்கு கோபம் வருது. எத்தனை கடவுள் இருக்கிறாங்க மேல? ஒரே கடவுள் தான் இருக்காரு. ஸோ அவரை வணங்குற விஷயம் கிடையாது, இப்ப நினைக்கணும். அவர் எப்படி இருக்காருன்னு தெரிஞ்சாதானே நினைக்கிறதுக்கு. ஸோ இப்பதான் சொல்றாரு, கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளியா இருக்கிற நீங்களும் அப்படித்தான் இருக்கிறீங்க. சோ உடம்புன்றதே மறந்துடுங்க. உடல்ன்ற உணர்வுல வந்து தானே இவ்வளவு பாவம் செஞ்சீங்க. செத்துட்டேன், வெறும் ஒளிப்புள்ளியா இருக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு இறைவனையும் செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு கடவுள் சொல்றார். அப்ப என்ன ஆகும்? ஆத்மா பலம் பெறும். கூடவே இறைவன் கொடுக்குற ஞானம், இப்ப நம்ம சொல்றோம்ல, இந்த ஞானத்தெல்லாம் அப்ளை பண்ண டக் 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 டக்குன்னு எல்லாத்துல இருந்து வந்துடுவீங்க. ஒரு ஆத்மா பஸ் பேசஞ்சர் மாதிரி வராரு, நம்ம கூட ஜாலியா பேசிட்டு இருக்காரு, அவர் ஸ்டாப் வரும்போது இறங்கிறாரு. இதை வருத்தப்பட எதுவும் கிடையாது. ஏன்? அவர் நல்லா பேசும்போதே உங்களுக்கு தெரியும் அவர் போறாரு. ஆனால் இதுல நிறைய பேர் வந்து, ஓ எங்க இருக்கிறீங்க, அப்படி இருக்கிறீங்க, அட்ரஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டு, போன் எல்லாம் கூட வாங்கி வச்சுட்டு அப்படி கான்டாக்ட் பண்றவங்களும் கூட இருக்கிறாங்க. பிசினஸ்க்காகவோ இல்ல வேற எதுக்காகவோ. சில சமயம் அதுவே வேணையா முடிஞ்சிடும், ஏமாத்துக்காரரா இருப்பாங்க. சரி, ஆனால் அதே மாதிரிதான் உங்களுக்கு மனைவி வந்தாலும் குழந்தை வந்தாலும் அது ஒரு பேசஞ்சர் வருது. அந்த பேசஞ்சருக்காவது எப்ப இறங்க போறாருன்னு தெரியும், ஏற்கனவே கேட்டுக்கலாம். இந்த பேசஞ்சர் எப்ப இறங்க போறாருன்னு இவருக்கே தெரியாது. அப்ப நம்ம எவ்வளவு விழிப்புணர்வோட விலகி இருக்கணும். அது ஒரு ஆத்மா வந்து இருக்குது, அவ்வளவுதான். ஒரு காலேஜ்ல ஹாஸ்டல்ல இருக்கிறீங்கன்னா ஜாலியா இருப்பாங்க. அதனால யாரும் இறந்தா நீங்க ஒன்னும் அழப்போறது கிடையாது. ஏன்னா என்னதுன்ற அந்த உணர்வு இல்லை. அந்த என்னதுன்ற உணர்வு தான் இன்னைக்கு இந்த குழந்தைங்களாம் இறக்கும்போது துடிக்கிறாங்க இல்லையா? ஏன்னா அதுதான் இருக்கிறதுல ரொம்ப பற்ற கொடுக்கும். அதெல்லாம் கட் பண்ணணும்னா இந்த ஞானம் ஓடிக்கிட்டே இருக்கணும். இது ஆத்மா, அது நடிக்க வந்திருக்குது. பிறக்கிறதுக்கு ஒரு உடம்பு தேவை, என் வயிற்றுல பிறந்துருச்சு. ஆனால் அதுக்கு காரணம் என்கிட்ட நான் அதுகிட்ட வாங்கின கடனை திருப்பி வாங்க கூட வந்திருக்கலாம். ஏன்னா அது இருக்குது. கடங்காரன் மேல எதுக்கு அன்பு? வந்தாங்க, வாங்கிட்டாங்க, போயிட்டாங்க. ஐயோ கடங்காரன் போயிட்டானேன்னு அழுகுறது எந்த அளவுக்கு அறியாமையோ அதே இன்னொன்னு பிரதர், அதான் சீக்கிரம் கடன் முடிஞ்சுன்னா ஹாப்பியா தானே இருக்கும், சந்தோஷமா தானே இருக்கணும். ஒட்டுமொத்தமா கரெக்ட். இன்னும் நம்ம வந்துட்டு இந்த கொடுமைப்படுத்துற மாமியார், இது ஏற்றுக்கொள்ள முடியாத உறவுகள், இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் இருக்கும் பொழுது நம்ம அமைதியா இருந்து கர்ம கணக்க சீக்கிரம் முடியும் பொழுது அவங்க சீக்கிரம் நம்மளை விட்டு போயிருவாங்க. அப்ப நம்ம சந்தோஷமா தானே இருக்கணும். சரி, நான் இரட்டு சேலையை தைத்து என் தோளின் மேல் போர்த்து கொண்டேன், என் மகிமையை புழுதியில் போட்டு விட்டேன். ஸோ இது வேற டிரான்ஸ்லேஷன்ல எப்படி இருக்கும்னா, தலையில இருக்கிற துணியை எடுத்து தோல்ல போர்த்திக்கிட்டேன்னு வருது. இது ஆக்சுவலா இந்து மதத்தின்படி நீங்க சொன்னா கூட தலையில போட்டிருக்கிற துண்டை இப்படி கட்டுவாங்க இல்லையா, தலைப்பாகை கட்டுவாங்க. எஜமானர்கள் வந்தாங்கன்னா அதை எடுத்துட்டு இடுப்புல கட்டிக்குவாங்க. அந்த விஷயம் தான் இங்க நடக்குது. அப்ப என்னன்னா, அந்த தலைப்பாகை கட்டுறது வந்து நான் ஒரு உயர்ந்தவன்ற ஒரு நிலையை குறிக்குது. ஆனால் நம்மை விட உயர்ந்தவர் வரும்போது இடுப்புல கட்டிக்கிறாங்க. இப்ப இந்து மதத்துல பாத்தீங்கன்னா சாமி முன்னாடி அப்படிதான் கட்டுக்குவாங்க, இடுப்புல கட்டிக்குவாங்க துணிய. அப்ப நான் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லிக்க முடியாத நிலையை அடைஞ்சிட்டதுனால தலையில இருக்கிறத எடுத்து நான் இப்ப இடுப்புல கட்டிட்டேன். இப்ப ஏன் இப்ப தெரியுதா? அந்த ஒரு கண்ணியத்தினாலதான் முஸ்லிம் மதத்திலும் சரி, கிறிஸ்தவ மதத்திலும் சரி, முஸ்லிம்கள் எப்ப வெளியில போகும்போது மட்டும் அதை போடுறாங்க.
கிறிஸ்தவர்கள் பைபிள் படிக்கும்போது மட்டும் அந்த முக்காடு போட்டு படிக்கிறாங்க. முஸ்லிம்களும் அது மாதிரி பண்ணுவாங்க. தொழுகை பண்ணும்போது இந்துக்கள் சாரி ஆண்கள் கூட அந்த தொப்பியோ அல்லது ஒரு துணியோ போட்டுக்குவாங்க, இல்ல கர்ச்சிஃபாவது போட்டுக்குவாங்க. அப்ப மட்டும் நீங்க உத்தமனா இருந்தா போதுமா? எப்பவும் இருக்கணும் இல்லையா? அப்ப ராஜாக்கள் இருக்கும்போது அவர் கிரீடம் போட்டிருப்பார். அவர் நம்மை விட உயர்ந்தவர். மற்றவர்கள் தலையில வேற ஏதாவது போட்டுக்குவாங்க. இது குறிப்பாக இந்து மதத்துல இருந்துச்சு. இப்ப வரைக்குமே பாத்தீங்கன்னா, அந்த பகதூர் இவங்கலாம் பாத்தீங்கன்னா, விதவிதமா அந்த நார்த் இந்தியால ஒரு இது போட்டிருப்பாங்க. நேபாள்லயும் இப்பயும் ஒரு தொப்பி போடுவாங்க. அந்த காங்கிரஸ்காரங்கலாம் ஒரு தொப்பி போட்டிருப்பாங்களே, இப்ப முஸ்லிம்ஸ் மட்டும் அத ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்களே தவிர, அது ஆக்சுவலா இந்து மதத்துல இருந்தது. அது முஸ்லிம் மதத்து விஷயம் கிடையாது. முஸ்லிம் மதத்த தலைய மூடணும். ஆல்ரெடி இந்து மதத்துல ஆண்கள் அப்படித்தானே இருக்கிறாங்கன்ட்டு அவங்க அப்படியே இருக்கிறாங்க. பட் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்துக்கள் போக போக எல்லாத்தையும் விட்டுடுறாங்க. விட்டதுனால தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. அதே மாதிரி முக்காடு போடுறதுமே இந்து மதத்துல இருக்குது. இப்பவும் வட இந்தியால இருக்குது. எப்பவுமே. வெளியில போகும்போது மட்டும் இல்ல. எப்பவுமே. நீங்க நார்த் இந்தியா சில வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக அந்த கிராமப்புறங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, வீட்ல இருக்கும்போதே அவங்க முக்காடு போட்டு மூடிட்டு தான் இருப்பாங்க. சோ அது ஒரு கண்ணியத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் அது. இப்ப நான் கண்ணியமற்றவனா ஆகிட்டேன். அதனால தலையில இருக்கிறத எடுத்து தோள்ல போட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சோ அதனால இது எந்த முஸ்லிமுக்கும் தெரியாது, எந்த கிறிஸ்டியனுக்கும் தெரியாது. இதுக்காக தான் பண்றோம். எல்லாரும் பண்றாங்க, நானும் பண்றேன். அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. இப்படி போட்டுக்கிட்டா கடவுளுக்கு பணிவானவன் அர்த்தம் இல்ல. நான் உயர்ந்தவன் அர்த்தம். இல்லையா? உயர்ந்தவன் அர்த்தம். அது அவங்களுக்கு தெரியல. இல்லையா? ஒரு கிரீடம் போட்டிருக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? நான் பணிவானவன் அர்த்தம். மிக உயர்ந்தவன். சொர்க்கத்துல தங்க கிரீடம், வைர கிரீடம் அது பயங்கரமா இருக்கும். நரகத்துல வரும்போது தங்கம் மட்டும் அது கொஞ்சம் அந்த ரத்தினங்கள்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். சோ அதுக்கப்புறம் நீங்க இதே இன்னும் பாத்தீங்கன்னா, இங்கிலீஷ் படத்துல ராஜாக்கள் படம் பாத்தீங்கன்னா, ஹிஸ்டரி படம்லாம் பாத்தீங்கன்னா, அவங்க கிரீடத்தை பார்த்தா ஒரு அட்ராக்ஷனே இருக்காது. ஆனா நம்ம ஊரு ராஜாக்கள் படத்து கிரீடம் பாருங்க. சும்மா பயங்கரமா இருக்கும். ஏன்னா இங்க அந்த அளவுக்கு தங்கம் இதெல்லாம் இருந்துச்சு. அந்த அளவுக்கு தூய்மையாகவும் இருந்தார்கள். அந்த தூய்மை குறைய குறைய எல்லாமே குறைஞ்சுக்கிட்டு வருது. கடைசியில வெறும் துணி தான். அப்புறம் அதுவும் இல்ல. வெறும் முடி தான். அப்புறம் அதுவும் இல்ல வழுக்க தான். சோ அத மறைக்கிறதுக்கு போயி அத மறைக்கிறதுக்காக தொப்பி போடுற மாரி ஆயிடுச்சு. ஆ சோ அப்ப பாருங்களேன், அது கூட ஒரு விதத்துல செய்த பாவம் தான். ஏன்னா சொர்க்கத்துல முடியெல்லாம் கொட்டவே கொட்டாது. 150 வருடம் இருப்பாங்க. முடி நரைக்கவும் செய்யாது, கொட்டவும் செய்யாது. பெண்களை மாதிரியே ஆண்களும் நீண்ட கூந்தல் வச்சிருப்பாங்க. அப்படி இருந்தும். இப்ப அதெல்லாம் நமக்கு தெரியாததுனால நமக்கு புரியல. எந்த இடத்துல நின்னுட்டு இருக்கிறோம். அனைத்தையும் இழந்த இடத்துல நின்னுட்டு இருக்கிறோம். ஆனா ஒரு காலத்தில் நான் நன்றாக வாழ்ந்தேன், அனைத்தையும் இழந்தேன்றது ஒரு ஆத்மாவுடைய விஷயம் அது. ஒரே பிறவில நடக்கிற விஷயம் இல்ல. அனைத்தும் நிரம்ப பெற்றவர், கடைசியில அனைத்தையும் இழக்கிறேன். இதுக்கு காரணம் கடவுள் இல்ல. அவர் சொல்லும்போது தான் தெரியும். இப்ப இவர் புலம்புறது பக்தி மார்க்கம். புலம்புறாங்க கடவுள் கிட்ட எல்லா மதத்தினருமே. கடைசியில கடவுள் சொல்றாரு, "தம்பி நீ என்னென்னலாம் பண்ண தெரியுமா? ஆத்மான்ற உணர்வுல இருக்கும்போது இந்த பிரச்சனை இல்ல." ஆ இப்ப பார்த்தீங்கன்னா, இவருக்கு உடம்புக்கு இதுல சாத்தான் சோதிக்கிற மாரி காட்டுனா கூட, அத்தனை மகனும் இறக்குறான், அத்தனை சொத்தும் போகுதுன்னா, ஹார்ட் அட்டாக் வருமா? வராதா? உடம்பு பலகீனம் ஆகுமா? ஆகாதா? அதுதான் அங்க நடக்குது. ஆனா இது கடவுள் பண்றார் அப்படின்னு சொல்லிடுறாங்க, அல்லது சாத்தான் பண்ணிடுறான்னு சொல்லிடுறாங்க. சரி. ஆ ஓகே சிஸ்டர். அப்ப அப்ப பாருங்க இதுல போட்டிருப்பாங்களா? தலையில போட்டிருந்தத தோள்ல போர்த்திக்கிட்டேன், என் மகிமையை புழுதியில போட்டுட்டேன். போடா மரியாதையாவது மண்ணாங்கட்டியாவது. எதுவுமே இல்ல, அப்புறம் என்ன மரியாதை? அந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. இல்லையா? ஒரு ஒரு கெத்தா ஒருத்தர் நடக்குறாருன்னா, அவர பார்த்தாலே அருவருப்பா இருக்கிற மாரி உடம்பெல்லாம் நோய். பார்த்தாலே மறைக்கவே முடியாது. முகத்த கூட மறைக்க முடியாதுன்னா, அவருக்கு அப்புறம் அகங்காரம் இருக்குமா? ஒரு செகண்ட் தான். இல்லையா? டக்குன்னு மாறி போயிடும். ஆ சோ அதனால அந்த ஆடக்கூடாதுன்ற விஷயத்தை ஆத்ம உணர்வுல இருந்தால் அது நடக்கும். உடம்புன்னு நினைக்கும்போது தான் இந்த உடம்பு இன்னாருக்கு பிறந்தது, இந்த ஜாதி, இந்த மதம், அழகா இருக்கிறேன், திறமையா இருக்கிறேன், பணக்காரனா இருக்கிறேன்றதெல்லாம். வெறும் ஒலிப்புள்ளி. அதுல என்ன புண்ணிய கணக்கு இருக்குதோ, அதற்கேற்றது உனக்கு கிடைக்கும். புண்ணிய கணக்கு தீர்ந்துருச்சுன்னா போயிடும். பாவ கணக்கு வர வர தண்டனை வரும். அப்ப அந்த ஆத்மாவில் புண்ணிய கணக்கை நிரப்பிக்கிறதுல மட்டும் கவனம் வைக்கணும். ஆத்மான்றதுல கவனம் வைக்கணும். சரி. ஆ ஓகே சிஸ்டர். 16ல இருந்து படிங்க.
அழுகிறதினால் என் முகம் அழுக்கடைந்தது, மரண இருள் என் கண்களின் மேல் உண்டாயிருக்கிறது. என் இது கைகளிலே இன்னொரு லாங்குவேஜ்ல எப்படி கொடுமையில்லாதிருக்கையிலும் இருக்கும்னா, அழுது அழுது என் முகமே செவந்து போயிடுச்சு அப்படின்ட்டு. அழுக்கடைந்ததுன்னு அதுவுமே ஆகும் இல்லையா? அழுது அழுது ஒரு மாதிரி ஆயிடும். மரண இருள் என் கண்ணிமைகளின் மேல் உண்டாயிருக்கிறது. கண்ணு இருட்டிட்டு வர மாதிரி ஆகுது. ஓகே சிஸ்டர், படிங்க. என் கைகளிலே கொடுமையில்லாதிருக்கையிலும் என் ஜெபம் சுத்தமாயிருக்கையிலும் அப்படி ஆயிற்று. சோ இப்ப கடவுள் மேல நிந்தனை பண்றார். நான் எதுவுமே பண்ணல, எந்த தப்பும் பண்ணல, நான் பரிசுத்தமானவன். அதான் கேட்கிறாரு. எப்படிடா நீ பரிசுத்தமா இருப்ப? ஸ்திரீக்கு பிறந்தவ எப்படி பரிசுத்தமா இருப்ப? அதாவது காமத்துக்கு பிறந்தவன் அர்த்தம். இயேசுவும் ஸ்திரீக்கு தானே பிறக்கிறாரு. அவர் காமம் இல்லாம பிறக்கிறதுனால அவர் பரிசுத்தவான்னு சொல்றாங்க. அப்ப நீ காமத்தில் பிறந்து நீ எப்படி பரிசுத்தமா இருக்க முடியும்? அதே மாதிரி என் ஜெபம் சுத்தமா இருந்தும் என் கையில எந்த பாவமும் இல்லாம இப்படி ஆயிடுச்சேன்றதுதான் இவருடைய கோபம், ஆதங்கம் எல்லாமே. நிறைய பேர் அந்த மாதிரி சொல்லுவாங்க. நான் எவ்வளவு ஊழியம் பண்ணேன், அல்லது எவ்வளவு கோயிலுக்கெல்லாம் போயிருக்கிறேன், எங்க அப்பா இறந்துட்டாரு. நீ கோயிலுக்கு போனா உங்க அப்பா இறக்க மாட்டாரா? என்ன இது அநியாயம்? வயசாயிட்டு தான் இறந்துருக்கிறாரு. அதுக்கே நான் போனேன் உடனே. அதனால அவங்க கிறிஸ்டினா மாறிட்டாங்க. நான் கோயிலுக்கு டெய்லியும் போய் விளக்கு வைப்பேன், நான் போகாத கோயிலே கிடையாது. வேணா எங்க அப்பா திருப்பி கொடுக்க சொல்லுங்க, நான் இந்து மதத்துக்கு வரேன். ஏன் இயேசு மட்டும் கொடுக்குறாரு அவங்களுக்கு? இல்ல, நடக்கிற விஷயத்துக்கெல்லாம் அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி, ஓகே. 18 சிஸ்டர். பூமியே என் இரத்தத்தை மூடி போடாதே, என் அலறுதலுக்கு மறைவிடம் உண்டாகாதிருப்பதாக. என் ரத்தம் தெரியணுமா? இப்படி ஒரு நிலைமை ஒருத்தன் இருக்குது, கடவுளை அநியாயம் பண்ணிட்டாருன்னு தெரியணுமா? நீ மூடிடாத, இப்படி ஒரு அநியாயம் நடந்ததே இல்லாம பண்ணிடாத. சோ நான் அலறது மறைவா இருக்கக்கூடாது, தெரியணும், உலகத்துக்கே தெரியணும் அப்படிங்கிறார். கடவுள் இப்படி ஒரு அநியாயத்தை பண்ணிவிட்டார் அப்படின்னு சொல்றார். சோ கடைசியில இயேசுமே அப்படித்தானே சொல்றாரு, பிதாவே பிதாவே என்னை ஏன் கைவிட்டீர். இதே கதை தான் அங்கேயும். என் மேல குற்றம் இருக்குதா அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் கேட்டு ஏன் எனக்கு இந்த தண்டனை கொடுத்த, ஏன் கைவிட்ட, நான் உன் வழிபடிதான். அதேதான் இயேசுடைய கதை தான் இது. வேற ஒரு கொஞ்சம் வித்தியாசமா வருது, அவ்வளவுதான். அவரும் மறைஞ்சு வாழறாரு. இவரு இதுல சொல்றாங்களே, அவன் மறைஞ்சு இருப்பான், உயிருக்கு பயந்துட்டு இருப்பான். அதே மாதிரிதான் இயேசு இருந்தார். அதுக்கப்புறம் புடிச்சிட்டு போயிடுறாங்க. சரி, 19 சிஸ்டர். இப்போதும் இதோ என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, எனக்கு சாட்சி பகருகிறவர் உன்னதங்களில் இருக்கிறார். சோ இது ஒரு சூப்பரான விஷயம். நான் கரெக்டா தான் பண்ணன்றது பரலோகத்துல இருக்குதுன்ற. சோ பரலோகன்றது சொர்க்கம் கிடையாது. நிறைய பேர் அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. பரலோகம்னு கிறிஸ்தவர்கள் எதை சொல்றாங்களோ அதைதான் பரந்தாமன்னு சொல்றாங்க. இந்துக்களும் பரந்தாமன்றது சொர்க்கம் தான் நினைச்சுக்கிறாங்க. அங்க கிருஷ்ணர் இருப்பாரு பரந்தாமன்ட்டு. முதல்ல பரந்தாமனே கிருஷ்ணர் கிடையாது. பரந்தாமத்தில் இருப்பவருடைய பேர் பரந்தாமன். அங்க நாமளே அங்கதான் இருப்போம், வெறும் ஆத்மாவாக. கடவுளும் அப்படிதான் இருப்பார், வெறும் ஆத்மாவாக இருப்பார். எப்பவுமே அங்க இருக்கிறவர் அவரு தான். சோ பரந்தாமன், பரமாத்மா எல்லாமே அவரு தான். அப்ப அங்க இருக்குதா நீங்க பண்ணதெல்லாம் அப்படின்னா, கடவுள் சொல்றாரு அங்கெல்லாம் தேவையில்லை, உங்க ஆத்மாவிலே அது பதிவாயிருக்கும். கடைசியில காட்சியாக ஒரு இடத்துல பதிவாகுதுன்னே சொல்றாரு. அதை உங்களுக்கு நான் போட்டு காட்டுவேன்றார். நமக்கே கனவு வருது இல்ல, முன்ன பின்ன பார்க்காதவங்களும் வராங்களே, ரொம்ப க்ளோஸா. சில சமயம் இவங்க எனக்கு அம்மா தான், இவங்க எனக்கு ஃப்ரெண்டு தான், நல்லா க்ளோஸா பேசுவீங்க. காலைல எழுந்துச்சா யாருன்னே தெரியாது, யார் அவங்க. அப்ப அது முன் ஜென்மத்தில் நடந்த விஷயங்கள், கடந்த ஜென்மங்களில் நடந்தது. ஏதோ ஒரு ஆழமான உறவு இருக்கும்போது அது வருது. சோ அதனால நீங்க என்ன பண்ணீங்கன்றது அங்க இருக்கும். அதை பாத்தீங்கன்னா அப்படியே கப்சிப்னு வாயை மூடிக்கும். இவ்வளவு பாவமா நம்ம பண்ணிருக்கிறோம்ட்டு வாயை திறக்க மாட்டோம். அடுத்தது எனக்கு சாட்சி சொல்ல வேண்டியவர் உன்னதங்களில் இருக்கிறார். கடவுளை சொல்றார். அவருதான் சொல்லணும், அவருக்கு தான் தெரியும், என் மனசு கடவுளுக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா? அவரு உத்தமமான இடத்துல இருக்கிறார். அவர் இருக்கிற இடம் தான் அந்த பரந்தாமம், எப்பவுமே இருக்கிற இடம். மற்றபடி சொர்க்கம் இதே பூமி தான், ஆரம்பத்தில் இருக்குது, இங்கதான் அனுப்புறார். ஆதாமியாவால் தான் இந்த சொர்க்கத்தில் இருக்கிறாங்க. அது நிறைய பேர் புரிஞ்சுக்காம, இல்ல அது ஒரு தோட்டம், ஏதேன் தோட்டம், சொர்க்கத்தை தான் அல்லாவின் பூந்தோட்டம்னுவாங்க.
வைகுண்டம்னுவாங்க. நிறைய பேர் இருக்குது. அடுத்தது படிங்க சிஸ்டர். 20. என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள். என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது. ஒரு மனுபுத்திரன் தன் சிநேகிதனுக்காக வழக்காடுகிறது போல தேவனோடே மனுஷனுக்காக வழக்காடுகிறவர் ஒருவர் உண்டானால் நலமாயிருக்கும். குறுகின வருஷங்களுக்கு முடிவு வருகிறது, நான் திரும்பி வராத வழியே போவேன். இப்ப என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பார்த்து நக்கல் பண்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல நக்கல் பண்ண மாட்டாங்க. நான் இந்த மாதிரி பிரச்சனை வரும்போதுதான் எவன் ஃப்ரெண்டுனே தெரியும். அட பாவி, இவ்வளவு நேரம் உன் மனசுல இதுவாடா இருந்தது அப்படின்னு தோணும். ஆனால் நான் கடவுளை நோக்கி கண்ணீர் சிந்துறேன். இல்ல, இவங்களுடைய வேலையை பாக்குறாங்க. பட் இப்படி ஒரு நிலைமைக்கு என்ன ஆக்கிட்டியே அப்படின்னு இது வந்து இந்த புலம்புறது, பச்சாதாபப்படுறது எல்லாமே கடைசியில நடக்கும். கடவுளுடைய வழிபடி இப்பயே நீங்க காமம், கோபம், பற்று, பேராசை, ஆங்காரத்தை விடல, இறைவன் நினைவுல இருந்து ஆத்ம உணர்வுல ஃபுல்லா வரலன்னா காமத்திலயோ கோபத்திலயோ ஏதோ ஒண்ணு தூண்டப்பட்டு போய் மாட்டிக்குவீங்க. அங்க பயங்கரமான தண்டனை கிடைக்கும். ஏன்னா அவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறோம். அதனாலதான் அமைதியா இருங்க, எது இருந்தாலும் ஏத்துக்கிட்டு அமைதியா இருங்கன்ற. கொஞ்சம் நம்ம எதிரணும் அப்படின்னா மாட்டிக்கும். உங்களை தேடி அந்த விஸ்வாமித்திரர் தவம் செய்யும்போது தேடி வந்து ரொம்ப ஆடுறா பாருங்க. இப்பயும் நீங்க கண்டுக்காம இருக்கணும். கொஞ்சம் அசைஞ்சீங்கன்னா அதுதான் உங்களுக்கு பெரிய சக்கர வியூகமா ஆயிடும். முடிஞ்சு போச்சு. சோ இப்ப கூட நிறைய அந்த மாதிரி போக்சோல அரெஸ்ட் பண்றாங்க இல்லையா. ஒரு சகோதரி வந்து 5 வருஷமா 62 பேர் கற்பழிச்சாங்களாம். அவங்க அப்பா போன்ல கால் பண்ணுவாங்களாம். அவங்க அப்பா போன்ல யாராவது கால் பண்ணி நீ இருக்கியாப்பா நான் கேட்பாங்க. இந்த பொண்ணுதான் உட்காந்து போன் பண்ணி கூப்பிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு அது ரேப் ஆயிடுச்சு. அப்ப பாருங்க, அவளா வரா அப்படின்னு நீங்க போனாலும் ஆப்புதான். அது வந்து மைனர்ன்றதுனால. மேஜரா இருந்தாலும் ரேப்புன்னு சொன்னா ரேப்பு தான். பொண்ணு சொல்றது தானே இருக்குது. எதுக்கு காமத்துல விழுவான்னு அதுக்குதான் கடவுள் சொல்றாரு காமமா சத்ருன். அதுக்குதான் இயேசு வந்து இச்சையா பார்த்தாலே நீ பண்றதுக்கு பேர் விபச்சாரம்னு சொன்னதுக்குதான் அவருக்கு எதிர்ப்பு வந்தது. இது தெரியல யாருக்கும். அவர் என்ன செய்தி சொன்னாருன்னு கேட்டா யாருக்குமே தெரியாது. நாங்க இயேசுடைய செய்தி எல்லா இடத்துக்கும் சொல்ல வரோம். என்ன இயேசுதான் கடவுள், இதுவாட செய்தி. அதே மாதிரி முஸ்லீம் சொல்லுவாங்க அல்லாஹ்தான் கடவுள். யாரு கடவுளா இருந்தா கடவுளுக்கு கொடுத்த செய்தி என்ன அது சொல்லு. அது தெரியாது யாருக்கும். மற்ற யாரையும் வழிபடாத. டேய், கடவுள் என்ன அவ்வளவு சில்லறத்தனமாவா இருப்பாரு? ஒரு செய்தி கொடுத்திருப்பாருல்ல, இது நீ பண்றது பாவம், இதெல்லாம் பண்ணு, இதெல்லாம் பண்ணாத, சரி பண்ண பாவத்தை எப்படி கழுவுறது, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் கொடுத்திருப்பாரு. சோ அதை சொல்லணும். சோ அந்த இயேசு பாவத்தை கழுவுனதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோ போடுறோம், அவசியம் பாருங்க. சரி, இப்ப கடவுள் கிட்ட யார் வழக்காட முடியும்? பணம் இருக்குது, கோர்ட்டுக்கு போலாம், ஒரு நல்ல திறமையான வக்கீல வச்சு ஜெயிக்க கூட செய்யலாம். கடவுள் கிட்ட அது பண்ண முடியுமா? இருந்தாலும் இவரு என்ன சொல்றாரு, நான் உத்தமனா இருந்தும் எனக்கு தண்டனை கிடைக்குது, எனக்கு யாராவது வழக்காடுறதுக்கு கடவுளை அனுமதிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது கடவுள் வந்து பேசவே விட மாட்டார். இங்க விஷயம் என்னன்னா, கடவுளை நீங்க தான் பேச விட மாட்டீங்க. அவர் வராரே வந்து கேப்போன்னு இருக்குதா இல்லையா? ஆக்சுவலா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்றதெல்லாம் கடவுளுடைய ஞானம் தான். அதையே அவர் கேட்க தயாரா இல்ல. அப்ப நம்மள மாதிரி ஒருத்தர் ஞானத்தை கொடுக்கும்போது வந்த வேணும்னு நினைக்கிறேன் அது. சரி, இன்னும் கொஞ்ச காலத்துல என்னுடைய முடிவு வரப்போகுது, நான் திரும்ப வராத ஒரு வழிக்கு போவேன் அப்படியெல்லாம் ஒரு அர்த்தம் இல்ல ராஜா. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. பிறந்துதான் ஆகணும் இல்லையா? இதுல நன்மை என்னன்னா, நிறைய நீங்க தண்டனை அனுபவிச்சிட்டீங்கன்னா அடுத்த ஜென்மத்துல தப்பிச்சிடலாம். கொஞ்சம் ஆரம்பத்துல நல்லா இருக்கும், அப்புறம் நீங்க ஆடினீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தண்டனை கிடைக்கப்படும். சோ மற்றபடி மறுஜென்மத்தில் எல்லாம் வந்தே ஆகணும், யாரும் தப்பிக்க முடியாது. இந்து மதத்துல வள்ளலார் அப்படியே மேல போயிட்டாருன்றாங்க, அதுவும் சாத்தியம் கிடையாது. கடவுள் வந்துதான் கூட்டு போக முடியும். கிறிஸ்தவ மதத்துல அப்படியே சுடுகாட்டிலேயே படுத்துன்னு, சுடுகாட்டுல படுத்து என்ன பண்ண போறாரு? உடலை விட்டு உயிர் போறதுக்கு பேர் தான் செத்து போறது. அப்புறம் அங்கேயே இருக்கும், வந்து எழுப்புவாருன்னா என்ன அர்த்தம்? அப்ப ஆத்மா எங்க போகும்? அங்க கிடையாது. அப்ப எங்க போகும்? இதுக்கான பதில் கிடையாது. சோ ஆத்மா டக்குன்னு இன்னொரு உடல் எடுக்கும். கடைசியில தான் எங்க இருந்து வந்துச்சோ அங்கேயே கடவுள் இருக்கிற இடத்துக்கு போகும். அது சொர்க்கம் கிடையாது. அது ஒரு கோமா ஸ்டேஜ்ல சுய உணர்வு இல்லாம இருப்பாங்க. சொர்க்கத்துக்கு தகுதி ஆயிட்டாங்கன்னா டக்குன்னு சொர்க்கத்துக்கு வருவாங்க. பாருங்க, நரகத்தின் இறுதியில தான் உலக அழிவின் போது எல்லா ஆத்மாவும் மேல போகும். இறைவனை நினைச்சாதான் போக முடியும். சோ கடைசியில எல்லாருமே
இறைவனை நட்சத்திரம் மாதிரி நினைக்க ஆரம்பிப்பாங்க, போயிடுவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே இறைவனுடைய ஞானத்தை கேட்டு அந்த பயிற்சி, அந்த முரளி, இறைவன் கொடுக்கிற ஞானமான அந்த முரளி எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமா கிடைக்குது இல்லையா? சோ அதை கேட்டு 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 உங்களுடைய குணத்தை மாத்தி ஃபுல் ஆத்ம உணர்வுல வந்து யாரை பார்த்தாலும் ஆத்மான்னு பாக்குற அந்த பயிற்சி வந்து அந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் கொஞ்சம் கூட இல்லாத அந்த நிலையை நீங்க அடைஞ்சிட்டீங்களான்னு நிறைய சோதனை எல்லாம் நடக்கும். அதுதான் சீதையை நெருப்புல நடக்க வைக்கிறது. ராவணன்றது சாத்தான் தான். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இந்த 5 விகாரம் மானிடமும், இதே 5 விகாரம் பெண்ணிடம் உள்ள 10 தலை இணைந்த ரூபத்தை தான் 10 தலை ராவணன்றான. 10 தலையை தூக்கிட்டு எவனும் கிடையாது. சாத்தானை தான் அப்படி சொல்றாங்க. அந்த சாத்தானுடைய குணம் உனக்குள்ள இருக்குதான்னு செக் பண்ணப்படும். சோ அந்த மாதிரி விஷயம் தான் இப்ப இவர் அனைத்தையும் இழக்கிறாருல, இது எல்லாருக்குமே நடக்கும் கடைசியில. அதுக்குதான் பற்ற விட்டு எண்ணம் மட்டும் புடின்ற. புடிச்சா இந்த பிரச்சனை வராது. ஆனா உடல் மூலமாக வரக்கூடிய வியாதி கடவுள் சொல்றாரு, உங்களுடைய மனம் எங்க போகுதோ அங்கதானே உங்களுக்கு இப்ப உடம்புல ஒரு இடத்துக்கு போகும்போது வலிக்கும்போது அந்த இடத்தை நோக்கி உங்க கவனம் போகுது. அந்த பக்கம் கவனமே போகலைன்னா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஹார்ட் வலி இருக்குது, பயங்கரமா நெஞ்சு வலி இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது கூட பேர குழந்தை வரும்போது 1 செகண்ட் மறப்பாங்க. அந்த குழந்தையுடைய சந்தோஷத்தை பார்த்த உடனே இந்த வலியை 1 செகண்ட் மறப்பாங்க. அதுக்குதான் இப்ப கடவுள் சொல்றாரு, என் நினைவுலே இருங்க, நீங்க வரப்போற அந்த சொர்க்கத்தை நினைவு செஞ்சுட்டு இருங்க. சொர்க்கம் எப்படி இருக்குன்னு சொல்லப்படல, அதான் பிரச்சனை. அவனுக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருக்கும், இவ்வளவுதானே சொர்க்கம்? அப்ப திராட்சை தோட்ட ஓனர் எல்லாம் சொர்க்கத்துல இருக்கிறாங்கன்னு அர்த்தமா? உங்க தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில இருப்போம், ஆயிரக்கணக்கான வேலைக்காரர்கள் இருப்பாங்க. ஆனா யாருக்குமே எந்த கொடுமையும் நடக்காது. சிங்கமும் பசுவும் ஒன்னா தண்ணி குடிக்கும். ஏன்? சிங்கம் கூட இன்னொரு விலங்கு அடிச்சு சாப்பிடாது. அப்ப நீ கருமீனை விடாம எப்படி அங்க வருவ? அங்க காமம்னா என்னன்னே தெரியாது, நீ காமத்தை விடாம அங்க எப்படி வர முடியும்? அதற்குத்தான் இப்பதான் விட சொல்றாரு. இதுக்கு முன்னாடி எல்லாம் சொல்லல. கடவுள் இதுக்கு முன்னாடி வரவும் இல்லை. சொர்க்கம் வர வேண்டிய நேரத்துல சொர்க்கத்துக்கு தகுதிப்படுத்துறதுக்காக கடவுள் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். சரி, ஓகே. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி பிரதர், தேங்க்யூ.